ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் போல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லி அதாவது தனியா சேர்த்து இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் போல் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உளுந்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கலர் மாறி அந்த வாசனை வெளியே வரணும். இப்போது காம்பெடுத்து கழுவி வச்ச பச்சை மிளகாயை நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் இந்த வெந்தயம் தனியாவோட சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே சேருங்க. ஏன்னா தோலில் தான் எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. அதனால் தோலோடு சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தோலோடு சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் இந்த பச்சை மிளகா தனியா இந்த மிக்ஸை நல்லா வறுத்துடுது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ்னால் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 4-5 தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி அதோடு சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சர் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே சாஃப்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக புதினா தழையை கழுவி சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையை கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. புதினா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டான பீர்க்கங்காவை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ இது எல்லாம் ஒன்றா நல்ல சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டோன்னா இன்னும் ஈஸியாக சீக்கிரமாகவும் வதங்கும், நல்லா சாஃப்டாகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக பீர்க்கங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி வரட்டும். ஸோ இது கொஞ்சமாக வதங்குற வரைக்கும் ஒரு 2